எப்போவுமே நான் கரெக்டாக சொல்லிடுவேன். இன்னொரு 10 நாளில் காங்கிரஸ் கூட்டணி திமுகவோட உறுதியாக போகுது, இவங்க நக்கிட்டு போக போகிறாங்கன்னு சொன்னால் நடந்துருச்சு. தேமுதிக திமுகவோட வரப்போகுதுன்னு சொன்னால் நடந்துருச்சு. இருந்த ஒரு கட்சியும் போக போகுதுன்னு சொன்னால் நடந்துருச்சு. இப்போ இதையும் சொல்கிறேன், ஒரு 4 நாள் 5 நாள் கழிச்சு அண்ணன் சிபிஐ விசாரணை இருந்தாலும் பாஜகவுக்கு அடிபணியாமல் தனித்து போட்டின்னு அறிவிச்சிட்டாரு பாரு. என்டிஏ மோடியே கூப்பிட்டாலும் வர முடியாதுன்னு சொல்லி தனித்து போட்டினார்ல, இவர் தாண்டா தமிழ்நாட்டுக்கு தேவைன்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறதுக்காக இந்த பிளான் எல்லாம் ஓடுது. இந்த பேச்சு இன்னும் 4 நாளில் நடக்கும். இல்லை, அப்போ ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய யாரும் பேச கிடையாது. அவர் அப்படியே கோவாக்கு போய் கோவாவில் இருக்கக்கூடிய இங்கே ஒரு பிரம்மாண்ட இயக்குனர் இருக்கார்ல, இங்கே ஒரு பிரம்மாண்ட இயக்குனர் மோகன்ஜின்னு, அவர் புரோக்கர் வேலையா பார்க்குறாரு. எனக்கு அவர் போட்ட ட்வீட் தான் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நடிகையோட வந்ததை எல்லாருடைய கேள்விகளுக்கும் அவர் வீடியோவில் பதில் சொல்லிட்டாரு அப்படின்னு இவர் போட்டார். ஏன்டா நீ ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணாலே நாடக காதல்னு சொல்கிற நாய் நீ, எனக்கு புரியலையே. இவங்க என்ன இது, இவர் கட்டின மனைவியை பழி வாங்கிட்டு அழுக வச்சுக்கிட்டு இன்னொரு பொண்ணோட சுற்றுறாரு. அப்போ இதுக்கு பேர் என்ன காதல் இவங்க சொல்லுவாங்க, இதை புனிதப்படுத்துகிறாங்க. அப்போ இவங்க அம்பலமாகுது இங்கே எல்லாம். இப்போ என்னன்னா யாருமே வரல, சும்மானா யாரையாவது இல்லாத ஒரு ஆளை, அரசியலுக்கே இல்லாத ஒரு ஆளை வச்சு கிளப்பி விடுவோன்னு மோகன்ஜியை வச்சு கிளப்பி விடுறது, யாரையா வச்சு கிளப்பி விடுறது.